என்னாச்சு மிஸ் விக்கி? ஓகே, ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலி நான் ரீசன்ட்லி கல்யாணம் பண்ணி என் ஹஸ்பண்டோட வந்துட்டு வி ரெண்டட் அ ஹவுஸ் ஃபர்ஸ்ட். ஏன்னா எங்களோட ஹவுஸ் வந்துட்டு undergoing renovation 6 or 7 months வந்துட்டு we rented a house from the person we know. ஆனால் நான் பேர் சொல்ல விரும்பலை and don't want to give much identity. ஸோ என்னன்னா வந்துட்டு அந்த வீட்டில் வந்துட்டு நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருந்தோம். பேசிக்கலி வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு நைட் ஷிஃப்ட் போயிடுவாரு, நான் மட்டும்தான் வந்துட்டு வீட்டில் இருப்பேன். ஐ எம் அ மார்னிங் ஷிஃப்ட் ஒர்க்கர். ஸோ நைட் ஆனால் வந்துட்டு நான் ஒண்டியா படுக்கணும். ஸோ வாட் ஐ டூ, நான் எல்லா லைட்டும் அடிச்சுட்டு நான் படுக்கும் போது வந்துட்டு someone will be reading books on top of my bed. யாரும் புக்கு படிக்கிற மாதிரி இருக்கும், அந்த புக்கு திருப்புற சவுண்டு. தென் லைட் திறந்து பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. சரி சொல்லிட்டு சம்டைம்ஸ் நான் போர்வை போட்டு தூங்கும் போது என்னோட போர்வை கூட இருக்குவாங்க. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு, நிறைய தடவை. அண்ட் நான் வந்துட்டு as usual ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும் போது பிகாஸ் ஐம் அ ஹாரர் மூவி ஃபேன், அவர் சொன்னது என்னோட ஹெலுசினேஷன். ஒரு கட்டம் நானே நம்ப ஆரம்பிச்சேன், நான் ஹெலுசினேட் பண்றேன்னா என்னன்னு. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்துகிட்டே இருந்துச்சு. சம்டைம்ஸ் நான் வந்துட்டு லைட்லாம் அடைச்சிட்டு படுப்பேன், ஆனா நான் எந்திரிச்சு பார்க்கும்போது லைட்லாம் திறந்துருக்கும். அண்ட் there's one time நான் ஒண்டியா உட்காந்துட்டு வேலை முடிஞ்சு வந்து படம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ என்னோட மேரிட் பிக்சர்லாம் வந்துட்டு கபட்ல இருந்துச்சு. ஐ மீன் லைக் இட்ஸ் ஓப்பன் கபட். ஸோ காற்று ஒண்ணுமே இல்லை, இட்ஸ் அபார்ட்மெண்ட். ஸோ பேசிக்லி வந்துட்டு விண்டோஸ்லாம் க்ளோஸ்ல இருந்துச்சு, ஃபேன் கூட ரொம்ப வேகமா இல்லை. ஆனா என்னோட கல்யாண போட்டோ ரொம்ப ஃபாஸ்டா யாரோ கீழே தள்ளி விட்ட மாதிரி அவ்வளோ வேகமா கபட்ல வந்து விழுந்துச்சு. அண்ட் தட்ஸ் இட். நான் என்ன பண்ணிட்டேன், I just went out. நான் வீட்டுக்கு வரல until my husband came back. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் வந்துட்டு என்னன்னா என்னோட சிஸ்டர் இன் லா வீட்டுக்கு என்னை விசிட் பண்ண வந்திருக்காங்க. ஸோ எப்பவுமே ஒண்டியா தூங்குறோமே, இன்னைக்கு அவங்க கூட தூங்கலான்னு நான் வந்துட்டு ஹாலில் அவங்க கூட படுத்திருந்தேன். அண்ட் that's where கீதா நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு விஷயம் நேருக்கு நேர் பார்த்தேன். I was sleep paralyzed. என்னால மூவ் பண்ண முடியல. நைட் ஒரு 12 மணி மேல இருக்கும், என்னால கத்த முடியல, என்னால மூவ் பண்ண முடியல. என் கையெல்லாம் ரொம்ப ஜாம் ஆயிடுச்சு. Like I cannot do anything. My sister-in-law was sleeping beside me. இது வந்துட்டு வீட்டு ஹால்ல. So what happened, ஒரு ரெட் கலர்ல வந்துட்டு ட்ரெஸ் போட்ட ஒரு லேடி, என்னால மூஞ்சி சரியா பார்க்க முடியல, மூஞ்சி வந்துட்டு பிளர்வா இருந்துச்சு. பட் ரெட் கலர்ல ட்ரெஸ் போட்ட லேடி, முடி ரொம்ப நீளமா, நான் படுத்துட்டு இருக்கேன், அவங்க ஆப்போசிட் நீ சில்லிங்ல இருந்து என்னை பாக்குறாங்க. ஐ ரியலி cannot move. அண்ட் இப்போ நான் சொல்லும் போது கூட என்னோட பாடி ஷிவரிங் ஆகுது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல கீதா. It was like terrified. That's how I know it's a lady who was disturbing me all the while. And for that moment என்ன நான் சாமி கும்பிட முடியுமோ எல்லா சாமியும் கும்பிட்டுட்டேன். Seriously, I just want the thing to கண்ணு முன்னால இருந்து போயிடணும். Almost ஒரு 5-10 minutes கழிச்சு அந்த thing காண போச்சு. அந்த உருவம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, உங்களை பார்த்துட்டே இருந்துச்சு? வேற அந்த உருவம் வந்துட்டு என்னை பார்த்துட்டு இருந்துச்சு, ஆனா எதுவுமே செய்யல, எந்த சவுண்டும் கொடுக்கல. பட் ஐம் சீ அந்த உருவம் என் கண்ணுக்கு தெரியுது, என்னால ஒண்ணும் பண்ண முடியல. ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்றோம் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி. அண்ட் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு எனக்கும் தெரியல. ஹேண்ட் ஷேக் பண்ணீங்களா இல்லையா? நைஸ் டு மீட் யூ. ஹேண்ட் ஷேக்லாம் பண்ண முடியல கீதா, உடம்பு ஷேக் ஆயிடுச்சு. இது என்ன ஹேண்ட் ஷேக்? ஏன்னா நான் மிக்ஸ் சைனீஸ், ஐ மீன் இந்தியன். ஸோ சைனீஸ் ஒரு இது வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ரெட் கலர் போட்ட வந்துட்டு நார்மலி ரொம்ப ரிவெஞ்ச் பண்ற டைப்பா, கோஸ்டி டைப்பா இருப்பாங்கன்னு. ஸோ நான் அவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணல. ஐ வாஸ் ஜஸ்ட் லீவிங் வித் மை ஹஸ்பண்ட், நியூலி மேரிட். அண்ட் இந்த மாதிரி விஷயம் வந்துட்டு ஹேப்பன் பண்ணும்போது உண்மையிலே ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. மை ஹெல்த் ஆல்சோ வாஸ் எஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் திஸ். ஸோ எங்களால் என்ன பண்ண முடிஞ்சுன்னா சீக்கிரமா வந்துட்டு எங்களோட புது வீட்டு ரெனோவேஷன் முடிச்சுட்டு then we just move from there. ஆனா இந்த உருவத்தை பத்தி உங்க ஹஸ்பண்ட் சொன்னீங்களா இந்த மாதிரி நடந்துச்சு? என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். அவரு நம்பிக்கை வைக்கல, நம்பல. ஆனா அவரு என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒரு 2-3 வருஷம் எங்க புது வீட்டுக்கு போன பிறகு அப்புறம் அவரு என்கிட்ட சொன்னாரு, ஆக்சுவலி he sensed something. He sensed whatனா, அந்த he never see, அந்த உருவம் பார்க்க கிடையாது, என்னன்னா ஒரு விதமான ஒரு என்டிட்டி வந்துட்டு லைக் கேரிங் டுவர்ட்ஸ் him, அவரை நல்லா பாத்துக்கிற மாதிரி. as if like வந்துட்டு sometimes வந்து ஃபேன் தான் தட்டி விடுறது, he never open ஃபேன் தட்டி விடும். and then like லைட்லாம் வந்துட்டு அவர் திறந்தாங்கன்னா அடைச்சு விடும். அந்த மாதிரி அவர்கிட்ட வந்துட்டு நல்லா அன்பா நடந்துக்கிறாங்க, என்னைய டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி. ஸோ அவர் என்கிட்ட சொல்லலை, ஏன்னா லேட்டர் நான் இன்னும் ரொம்ப
யோசிச்சு அப்புறம் நான் ஒன்றியா இருக்க மாட்டேன் வீட்டுல சொல்லிட்டு அவர் என்கிட்ட அந்த விஷயம் மறைச்சிட்டாரு. அவருக்கு ரொம்ப பெரிய இம்பாக்ட் இல்லை, ஏன்னா ஐ திங்க் அந்த உருவத்துக்கு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜாலி தான். அவருக்கு ஒரே ஜாலி, நம்ம தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அதுக்கப்புறம் நீங்க பார்க்கல அந்த உருவத்தை, இந்த ஷில்லிங்ல பாத்தீங்க, அதோட என்ன நடந்துச்சு? டெய்லி இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் கிட்டா. படுக்க கிட்ட படுக்கும் போது கூட வந்துட்டு பிள்ளைங்க யாரோ நடந்து போனா எப்படி இருக்கும் அந்த மெத்த அமுறுது, அதெல்லாம் ஃபீல் பண்ணலாம். நான் மட்டும் இல்ல, சம்டைம்ஸ் வந்துட்டு ஸ்லீப் ஓவருக்காக எங்க அம்மா என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாம் நான் கூப்பிடுவேன். தே ஆல் வெரி அவேர் இந்த மாதிரி விஷயம் என் வீட்டுல நடக்குதுன்னு. அவங்களும் இது சென்ஸ் பண்ணாங்க. அவங்களும் இந்த விஷயம் சென்ஸ் பண்ணாங்க. அவங்களும் சொன்னாங்க இந்த என்னமோ இருக்கு. ஸோ அவங்க அப்பப்ப வந்து ப்ரே பண்ணுவாங்க, போய்வாங்க. ஆனா அவங்களும் வந்துட்டு சொல்றாங்க என்னமோ இருக்கு இந்த இடத்துல. ஆனா அவங்க என்ன அளவுக்கு வந்துட்டு நேருக்கு நேரு மீட் பண்ணது இல்ல, பட் அவங்களுக்கும் அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட இதை பத்தி பேசினீங்களா? என்ன ஏதுன்னு விசாரிச்சீங்க? நாங்க சொல்லல. நாங்க எவ்வளவு சீக்கிரமா அந்த இடத்துக்கு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வந்துட்டோம். உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 03491333333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. திருமதி சாந்தகுமாரி, என்னம்மா நடந்துச்சு? 25 வருஷத்துக்கு முன்ன நடந்த கதை இது. அப்ப பட்டோட்ல ஒரு பிளாட்ல தங்கியிருந்தோம், நானும் எங்க ஹஸ்பண்டும். அப்ப நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ரெண்டு பேரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அந்த வீடு வந்து ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும் அந்த பிளாட்ல. நாங்க இருந்த வீடு வந்து ஒரே ஒரு ரூம் தான். ஹால் ஒரு ரூம்பு, ஒரு சின்ன கிச்சனு, பாத்ரூம், அவ்வளவுதான். அப்புறம் ஒரு நாள் சேர்ந்து நான் மாசமாயிட்டேன். மாசமாகி கொஞ்ச நாள்ல 3 மாசத்துல வந்து எனக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. அபார்ஷன் ஆனோடனே லீவுல வீட்டுல இருந்தேன். நான் வீட்டுல லீவுல இருக்கும்போது அவர் வேலைக்கு போயிடுவாரு, நான் ஒண்டிதான். அது வீடு, அது ஒன்றும் பெரிய வீடுன்னு சொல்ல முடியாது, பயப்படுற அளவுக்கு. நான் ரூம்ல ஓய்வா படுத்திருந்தேன்னா ஹால்ல இருந்து குசினிக்கு ஏதாச்சும் போகும். எப்படி போகும்னு சொல்லணுமா, அப்படி ஒரு காத்து மாரி, ஒரு வெள்ளையா அப்படி ஒரு மாரி இருக்கும். இது புகை போற மாதிரி இருக்கும். ஐயா அது நான் பெருசா கருதல. அப்புறம் வந்து குசினில இருந்து அந்த என்ன சொல்லுவாங்க கிச்சன்ல இருந்து ஹாலுக்கு ஓடும் அந்த கதவுக்கு. அப்புறம் அப்படியே நான் அது பெருசு பட்டல. அப்புறம் ஒரு வாட்டி எதுவுமே ஒன்னும் அமைதியா இருக்கும். இவர் வேலை விட்டு வந்தோடனே இன்னைக்கு நைட்டு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவர்கிட்ட, இந்த மாரி தெரியுது எனக்கு அப்படின்னு. அவரு ஒன்றும் இல்லை, நீ வேற ஏன் அது இதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. அப்போ அதோட இருந்துச்சுமா. அப்புறம் இது தொடர்ந்து இருந்துச்சு. ஆனா ஒரு வாட்டி நான் புக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன், அந்த மெட்டீரியல் படுத்துக்கிட்டு நல்லா என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. யாரோ போனாங்க. அப்புறம் ஏஞ்சி போயிட்டு அந்த கிச்சன்ல எட்டி பார்த்தேன், யார் இருக்கா, யார் வந்தான்னு. அப்புறம் யாரும் இல்லை. நான் கிச்சன்ல இருக்கேன், கிச்சன்ல போய் நின்றுகிட்டு இருக்கேன். ஹால்ல இருந்து ரூமுக்கு போட்டாங்க. அதோட எனக்கு மனசு வந்து அப்படியே படன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அந்த பயம் கொடுத்துருச்சு. அப்ப ரூம்ல எட்டி பார்த்தேன், யாரும் இல்லை. என்ன செஞ்சேன், கதவு சாத்தி வீட்டு கதவு திறந்துட்டு கதவு சாத்திட்டு என் வீட்டுக்கு முன்னுக்கு அதுல வந்து ஒரு பஞ்சாபி குடும்பம் இருந்துச்சு. அவங்க நல்லா தமிழ் பேசுவாங்க. அவங்க கூட போய் உட்காந்துட்டேன் அவங்க வீட்டுல. ஆனா அவங்ககிட்ட எதுவுமே சொல்லல. நான் எங்க வீட்டுக்காரர் வர்ற வச்சு அங்கேதான் இருந்தேன். அவங்க கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே இருந்துட்டேன். அப்புறம் எங்க வீட்டுக்காரர் வந்தோடனே வந்துட்டு வீட்டுல வந்துட்டு தண்ணி எல்லாம் கலக்கிட்டு நாங்க பலகாரம் சாப்பிட்டு பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் அவர்கிட்ட, எனக்கு தெரியுது, எனக்கு என்னமோ போனுச்சு. இன்னைக்கு வந்து நான் நல்லா பார்த்தேன், ஏதோ ஒரு பூந்துச்சு, கிச்சன்லயும் பூந்துச்சு, கிச்சனுக்கு போனாங்க, ரூம்ல போறது எனக்கு தெரியுது. அந்த டேல நீங்க பார்த்ததும் வந்து அதே வெள்ளை புகை மாதிரி, புகை மாரி தான். ஆனா எனக்கு நல்லா தெரியுது. அப்புறம் இவரு எடுத்தோன்னு என்ன சொல்லிட்டாரு, இவருக்கு அந்த மாரி சொன்னா அவருக்கு பிடிக்காது, நம்பிக்கை இல்லை. வீட்டுல அப்படி இருக்குன்னா நம்ம போய் எங்க படுக்கிறது, வேணா வெளியே போய் தங்கிக்கோ அப்படின்ட்டாரு.
மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. ஆமா, பயம் அவருக்கு வந்து. அது என்ன வீட்டுல அது இருக்கு இது இருக்கு அப்படின்னா அப்பன்னு வெளியே போய் படுத்துக்கலாமா, வீட்டுக்குள்ளதான் ஏதோ இருக்காது. அதோட இது ஒன்னும் பேச முடியாது இவருக்கிட்டன்ட்டு நான் இருந்துட்டேன். அந்த நேரத்துல ஒரு 2 நாள் சேர்ந்து என் ஃபேமிலி, எங்க அக்கா பிள்ளைங்க, எங்க அக்கா எல்லாம் வந்துருந்தாங்க வீட்டுக்கு. அங்க அப்ப நான் லீவ்ல தானே இருக்கேன். வந்து பார்த்துட்டு என்னைய அப்ப அங்க ரூம்ல எல்லாம் தங்குறோம். அங்க எல்லாம் படிச்சுட்டாங்க பிள்ளைங்க எல்லாம், நானும் அவங்க கூட எல்லாம். அப்ப எங்க அக்கா மக ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பெரியவங்க, அவங்க மூத்த பிள்ளை. அவங்களும் ஒன்னும் கல்யாணம் இல்லை அவங்களும். அவங்களுக்கு வந்து ராத்திரியில என்னமோ பார்த்துட்டு வெள்ளனே ஏஞ்சிட்டாங்க. அவங்க வெள்ளனே முழிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க பேர் நாகவல்லி, சாமி வேண்டி பேர் வச்சாங்க. அவங்க முழிச்சிட்ட உடனே நான் கேட்டேங்க, வெள்ளனை முழிச்சிட்டு இல்லை சிட்டி எனக்கு பாத்ரூம் போகணும். சரி ஓகே பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு படுத்துட்டாங்க. அதோட காலையில ஏற்றிட்டு எல்லாம் பசியார எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் சாப்பிட்டு பேசிருக்கும் போது என்கிட்ட சொன்னாங்க, இல்லை சித்தி ராத்திரி ஒரு பொம்பளை வந்து கையில ஒரு புளிய பிடிச்சிக்கிட்டு வெளியிலேருந்து வீட்டுக்குள்ள வந்து ரூம்புல பூந்து கட்டில ஏறி அந்த மூலையில நின்னுக்கிட்டு நம்மளே அப்படி முறைச்சிச்சின்னு. அப்படி இருங்க, பாட்டுக்கு பிறகு வேற இன்னும் என்ன நடந்துச்சு, அவங்க என்ன பார்த்தாங்கன்றது பேசலாம். மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364413333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். உச்சக்கட்ட அமானுஷ திகில் சம்பவம். திருமதி சாந்தகுமாரி 25 வருஷத்துக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காங்க. அவங்க தங்கியிருந்த ஃப்ளாட்ஸில் அவங்களுடைய அக்கா மக நாகவல்லி பார்த்துருக்காங்க. ஒரு பெண் உருவம் கையில் ஒரு குழந்தையோட ரூமுக்கு மூலையில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கும் பொழுது. அப்புறம் என்ன நடந்துச்சு? அந்த பெண் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாங்க? கருப்பான உருவம் தான், ஆனா அவங்களுக்கு தெரியுது அது ஒரு பொம்பளை, அது கையில ஒரு சின்ன பிள்ளை. அப்ப நானு அப்பயே நினைச்சேன் மனசுல, இவர்கிட்ட சொன்னா இவரு ஒன்னும் இது பண்ணுவாரா அப்படின்னு. சரி பரவாயில்ல, நான் வீட்டுல சாமியெல்லாம் ஒன்னும் நல்லா சாம்பிராணி புகை நல்லா கொஞ்சம். அதுக்கப்புறம் நானும் சரி வீட்டுல இருந்துட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க பாருங்க. அதோட எங்க வீட்டுக்காரர்கிட்ட மறுபடியும் சொன்னேன், இந்த மாரி சொன்னிச்சு என்கிட்ட. அப்புறம் அவர் ஒண்ணுமே சொல்லல, என்னைய ஒன்னும் ஏச்சல ஒன்னும் சொல்லல. அப்ப அந்த டைம்ல என்னமோ லீவு வந்தோடனே நாங்க பழைய கம்பவுண்ட் பண்ணோம், மாமியார் வீட்டுக்கு போனோம். அங்கதான் எங்க அண்ணன் வீடு கொஞ்சம் தூரம் எங்க அண்ணன் வீடு. அப்ப எங்க அண்ணன் வந்து என்கிட்ட சொன்னாரு, ராத்திரிக்கு வந்து வீட்டுல சாமி கும்பிடுறேன் நானு, வாங்க அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன் எங்க வீட்டுக்கார்ட்ட, எனக்கு உடம்பு நல்லா இல்ல, நான் வரக்கூடாது, நீங்க போயிட்டு வாங்க. போய்கிட்டு நான் சொன்னேன், எனக்காக போய் கேளுங்க, ஏன் என்னோட மனைவி வந்து இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நாங்க இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, அவங்களுக்கு ஒண்ணும் தெரியல, எனக்கு தான் தெரியுது அப்படின்னு போய் கேளுங்கன்னு சொன்னேன். சரின்னு கேட்டுட்டு அவர் போயிட்டாரு. நைட் ஆயிடுச்சு, நானும் படுத்துட்டேன். அப்புறம் அவரு போயிட்டு வந்துட்டு மறுநாள் என்கிட்ட வந்து 3 கனி கொடுத்தாரு எங்க வீட்டுக்காரு காலையிலே. இந்த கனி குளிக்க போனியா, அந்த கனியில நல்லா தலையெல்லாம் தேய்ச்சி நல்லா புளி அப்படின்னு. சரி நானும் குளிச்சுட்டு நான் வந்துட்டு அவரை கேட்டேன், பாத்தீங்களா ஐயா இறங்குனாரு, பாத்தீங்களா கேட்டீங்களா, இல்ல இதே மாதிரி ஐயா கிட்டயும் அடாவடியா என்னாச்சும் பேசிட்டு வந்துட்டீங்களா? இல்ல நான் கேட்டேன், ஐயா சொன்னாரு, சரியா உனக்கிட்ட உங்க மனைவி சொல்றது உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு தெரியுது, நீ வந்து ஒரு நாள் ராத்திரி நல்லா கோழி கறி பெரட்டுனதா ஏதோ இருக்கு, கவிச்சி கறி, அதை எடுத்துட்டு போய் உன் வீட்டு வாசல்ல வச்சுட்டு, என் வீட்டு வாசல்ல நாங்க இருக்கிறோமாங்க, அந்த வீட்டு வாசல்ல வச்சுட்டு எங்கேயாச்சும் நின்று நீ ஒளிஞ்சு பாரு, உன் வீட்டுக்கு யாரு வரான்னு. எங்க வீட்டுக்காரு வேண்டாம் அந்த விபரீதம்லாம், நம்ம வீடு பீண்டாயிரலான்ட்டு நாங்க பீண்டாயி வந்துட்டோம். அடராமா, அப்ப இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலையா? அவருக்கு வந்து ஏன்னா அந்த பிளாட்ல வந்து ஒளிஞ்சு நின்று பாக்குற இடமே இல்ல, வசதி இல்ல. நம்ம வந்து அத்தனை மணிக்கு பக்கத்து வீட்டுல போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, கதவு திறந்து ஒளிஞ்சு பார்க்கலாம். ஐயா அப்படி சொன்னதோட இவருக்கு பயம் வந்துருச்சு. தெரிஞ்சிருச்சு அங்க என்னமோ இருக்கு
அவர் சொல்றாரு, அவரு சரியா தான் சொல்லியிருக்காரு. இவருக்கு நம்பிக்கை இல்லையா? உனக்கு நம்பிக்கை, உன் மனைவி சொன்னது நம்பிக்கை இல்லைன்னா நீ வாசல்ல அந்த கவுச்சி கறியை வச்சுட்டு நீ எங்க இருந்தாலும் ஒளிஞ்சு, ஆனா அந்த அங்க இருந்து ஒளிஞ்சு பாக்குற வசதியே இல்லைங்க. சரி, அவரு கிட்ட கேட்டாரா, ஐயா கிட்ட கேட்டாரா அங்க இருக்கிறது யாரு, அந்த பெண் உருவத்தை பாக்கத்தாங்கன்னு சொன்னாங்க? இல்ல, அவரு நீயே கண்ணால பாரு. ஏன்னா எங்க வீட்டுக்காரு எதுவுமே நம்பிக்கை நடவடி திருப்பி அவங்களே கேள்வி கேட்கிற ஆளு எங்க வீட்டுக்காரு. அப்புறம் இந்த விஷயத்துல எப்படி ஐயாட்ட கேள்வி கேட்க மாட்டாரு? எப்படி கேட்க முடியும்? அவரு தான் எப்படி நீயே பாருன்ட்டாரு. வீட்டுல நடமாடிக்கிட்டு இருந்த உருவம் என்ன ஏது யாருன்னு எனக்கு தெரியல. நானும் அது அப்பா இந்த இடத்த விட்டு போனா போதும்னுட்டு நானும் கிளம்பிட்டேன். வீடு மாறுறதும் அந்த பிரச்சனை இல்ல? இல்ல வீடு மாறுறது அந்த பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா, ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல, அதுவும் நான் ஒரு வாடகை வீடு தான், அதோட அந்த பக்கம் போறது இல்ல. விட்டா சரின்னு ஓடிட்டீங்க அந்த கிளம்பிட்டேன் நான். இருந்தாலும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு அப்புறம் போயிருக்கலாம். ஐயோ, அவருக்கே பயம் வந்துருச்சு பாருங்க. அக்கா அம்மா இந்த மாதிரி பேசின பிறகு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு தடவை எனக்கு தோணிடுச்சு. ஏன்னா நான் கண்ணால பார்த்தோம், இவரு நம்பல. அப்புறம் நம்ம ஒன்னும் சொல்ல முடியாதுன்ட்டு இது சொன்ன. இது என்கிட்ட சிட்டி இந்த மாரி வெளியில இருந்து புள்ளைய கூட்டிட்டு வந்து நின்னு முறைக்குது சிட்டி, பல்ல கடிச்சுக்கிட்டு முறைக்குது சிட்டின்னு சொன்ன உடனே எனக்கு மனசு இதாயிருச்சு. அதோட இவரும் சரி நம்ம வேற வீட்டுக்கு பார்த்து போயிடலான்னு அப்பா நிம்மதிதான்ட்டு பேசாம வந்துட்டேன். உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 0364913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. என்னதான் உங்களை பயன்படுத்துனுச்சு சக்திரீஷ்? பொம்மான்னு இருக்கப்ப ஹாஸ்டலுக்கு அனுப்பிட்டாங்க, sekolah berasrama. ஸோ மோஸ்ட்லி அந்த ஸ்கோலா memang dalam hutan-குள்ள இருந்துச்சு. இப்போ எனக்கு ஃபார்ம் 3 இருக்கும்க்கா, ஸ்டில் ரிமெம்பர். அந்த நைட்டு கூட்டாளிங்க ஒரு ஃபுட்சால் விளையாண்டுருந்தேன் அந்த ஹாஸ்டலுக்குள்ளே. ஸோ அந்த டைமில் நாங்கள் விளையாண்டுருக்கப்ப எங்களோட வார்டன் சடன்லி ருண்டா பண்ணாங்க. நானே என் பையனுங்களை ஃபோன் எடுத்து வந்தோம். எங்கள் ஸ்கூலில் ரூல்ஸ் இருக்குது ஃபோன் எடுத்து வரக்கூடாதுன்னு. ஸோ வார்டன் பார்த்துருவாங்கன்னு சொல்லி நான் மச்சம் அந்த டைமில் கொஞ்சம் நர்வஸ் ஆகி நான் கூட்டெல்லாம் குப்பல் பண்ணி ஃபோன் ஒரு பேக்கில் போட்டு பின்னால் இந்த தசைக்கிட்ட ஒரு மரம் மாதிரி இருந்துச்சு. மேமாங்க டாக்கா இருந்துச்சு நைட்டு பாருங்க. ஸோ அந்த மரத்துக்கிட்ட நானும் என் கூட்டெல்லாம் ஃபோனு கும்பல் பண்ணி என் கையில் கொடுத்துட்டானுங்க. போய் அங்கே மரத்துக்கிட்ட வச்சுட்டு வானு. நானும் அந்த பயத்தில் பெருசாக ஓடி போய் எனக்கே சிடாராமல் தூரமாக ஓடி போயிட்டேன். அந்த மரம் ஒரு 2 minutes ஃப்ரம் த ஃபுட்சால் கோர்ட்லாம் ஓடி வச்சுட்டோன்னே திரும்பி வந்துட்டேன் ஃபுட்சால் கோர்ட்டுக்கு. வார்டன் மச்சம் பேச பார்த்துட்டு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ ஒரு 12 o'clock சம்திங் தான் நாங்கள் ஃபுட்ஸாக முடிஞ்சிட்டு கிளம்ப போகிறோம். அப்படி தான் எங்களுக்கு ஞாபகம் வருது ஃபோன் விட்டுட்டோன்ட்டு எல்லாமே. ஸோ நான் ஒரு கூட்டாளி கூப்பிட்டாலாம், வா நம்ம ஃபோன் எடுத்து வருவோன்னு. நானும் அந்த இன்னொருத்தன் போனோம். திரும்பி ஃபுட்ஸாக போயிட்டு அந்த மரத்துக்கிட்டே நானும் கூட்டாளி. அந்த டைம் இருட்டாக இருக்குது, ஃபோன் வேறு இல்லை, லைட் டார்ச் லைட் ஒன்றுமே இல்லை. ஃபுட்ஸால் லைட் கூட தாத்திட்டாங்க. ஸோ மேமாங் டார்க்காக இருந்துச்சு. என் கூட்டாளியும் இன்ஸ்டின் பட்டி இங்கடா வச்சுன்னு கேட்டுட்டு இருந்தான். நான் சொன்னேன் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்துட்டோன்னே சித்தாரா இல்லாமல் மச்சம் எனக்கு தெரியல. அந்த டைமில் நைட்டுனால எனக்கு ஃபீலாப்பா தெரிஞ்சுட்டா என்னன்னு ஒரு உருவம் மாதிரி அங்கே நின்று இருந்துச்சு. அப்புறம் என் கூட்டாளி கூப்பிட்டேன், அங்கே இதாச்சும் இருக்கா பாரு, அந்த மாதிரிலாம் சொல்லாத, மரம் ஏதாச்சும் இருக்கும்னு சொன்னான். ஸோ நான் பார்த்துட்டேன் அந்த மரத்தை ஜூப்பா வருமானு ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு எதுக்கும் எனக்கு மனசு தசடா பண்ணிச்சுக்கா. ஸோ நான் டார்ச் லைட் தட்டி அப்படி சுற்றி பார்க்குறேன். அங்கே அந்த மரம் மட்டும் தான் இருக்குது, பக்கத்தில் வேறு மரம் இல்லை.
ஸோ அந்த டைம்ல எனக்கு மச்சம் சாலாவா தோணுச்சுல, என்னால் அந்த மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு நான் 2 பேரும் ஓடி போயிட்டோம். ஓடி ஹாஸ்டலுக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில எனக்கு நீ ஹிம்பா பண்ணுச்சு அந்த நைட்டு. அந்த மார்னிங்கே எங்கள் அம்மாட்ட கால் பண்ணி சொன்னேன்மா இந்த மாதிரி அமுக்குது, என்ன சொல்கிறேன்னு கேட்டாங்க. அம்மா சொன்னேன் இல்லைம்மா நேற்று நைட்டு இன்னும் பார்த்த மாதிரி இருந்துச்சு, பைத்துனால ஏதோ அமுக்கி இருக்கு போலன்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னா ஆமாம் பயந்துருப்பையா இந்த மாதிரி ராத்திரிலாம் ரொம்ப சுத்தான்னு சொல்லிட்டு அது ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டே வச்சுட்டாங்க. அந்த டீலேருந்து எனக்கு மச்சம் ஒரு மாதிரி பயமாக ஆரம்பிச்சு. வெள்ளனி தூங்குற பழக்கம் அதெல்லாம் இருந்துச்சு. கரெக்டாக ஆஃப்டர் ஃபியூ எனக்கு ஒன்று இங்காட்டு இருக்குக்கா, ஆஃப்டர் ஃபியூ வீக்ஸ் வந்து ஃபைனல் வரப்போதுன்னு ப்ரிப்பரேஷன் இருந்துச்சு. ஸோ நைட்டு மேமா லேட் நைட் ஸ்டடி கூட்டாளி கூட ஸ்டடின்னு விட்டேன். படிச்சுட்டு கம்பல்சரியாக ஒரு 2-3 மணி ஆச்சு. அப்படியே புக் வச்சுட்டு ஃபோன் விளையாண்டுருக்கேன். கவனிக்கிற கண்ணாடியில வந்து அங்கே ஒரு கேஸாக ஒரு ரூம் போட்டான படம் மாதிரி இருக்கும் எங்கள் ஹாஸ்டல் பக்கத்தில். அங்கே வெளியே ஒரு உருவம் அப்படி நின்றுட்டு இருந்துச்சு. பார்க்க எப்படி இருந்துச்சு? ஒரு மனுஷ உருவம்லாம் ஹியூமன். அந்த பூனார் ரோஸ் வார்டு அடிக்கும் தெரியுமாக்கா, எனக்கு அந்த வார்டு போட்ட எனக்கு சரி படிச்சது போதும், புக் வச்சுட்டு ஃபோன் வச்சுட்டு பேக்கெல்லாம் எடுத்து போய் நான் ரூம் போயிட்டேன். ரூம் பேர் வந்து எனக்கு படி இருக்கும்க்கா. எனக்கு தெரியல அந்த டைம்ல எனக்கு பைத்துனாலியா எனக்கு மச்சான் திடீர்னு வேற மாதிரி ஒரு மாதிரி செஜுவா இருந்துச்சு. இந்த புல் அரிக்கும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருந்துச்சு. என்னோட மாடி 2வது மாடினால தாங்காயரி மேலே போயிட்டோன்னே பெருசா கால் கழுவிட்டு ரூம் போறேன். ரூம் புக்குள்ள போனோடனே லைட்டு திறந்தலாம். முதல் லைட் வந்து கூட்டாலாம் படுத்துட்டு இருந்தானுங்க. தூங்குறேன். எங்க பாட்டி சொன்னாங்களா ரொம்ப அமுக்குது, நான் ஏன் தூங்குறப்ப லெஃப்ட் சைட் படுத்துக்கோ, ரைட் சைட் அந்த ஸ்ப்ரேட் அப் இருக்காதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ நான் அந்த டைம்ல என்ன வச்சுட்டு இருந்தேன், திரும்புறேன். லிட்டரலி லைட் சாத்திட்டு கட்டில் போயிட்டு இருந்தேன். எனக்கா கூட்டம் எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க ரூம்ல. உருவம் என் கதவு கத்துன இன்னும் கோட்டை கத்தி என் கூட்டெல்லாம் எஞ்சி லைட்டு துறக்குறாங்க. அப்பு ஜடி என் கூட்டெல்லாம் மெலிசு அப்பு jadiன்னு சொன்னாங்க. Ada orang dua kat situ. Kau jangan lah, sekarang baru pukul 4 lebih, siapa hidup lagi சொன்னாங்க. நான் சொன்னேன் betul ada orang tu, ஆள் இருக்காங்கன்னு macam அலூர கத்துறேன். அந்த நைட் யாருமே தூங்கல ரூம்ல, எல்லாமே பக்கத்துலயே வந்து நின்றுட்டு இருந்தாங்க உட்காந்துட்டு. உங்க நிம்மதியும் போச்சு, மத்தவங்க நிம்மதியும் சேர்த்து கெடுத்து காலைல பறிச்சு வேற அடுத்த நாள் காலையில. ஐயோ கூட்டாலாம் சொன்னாங்க தப்பு நாங்க இருக்கோம். அப்புறம் அந்த காலைல பேச மாதிரி கிளம்பி கிளாஸ் போயிட்டு எக்ஸாம் புண்ணாட்டு மேமா எனக்கு அந்த டே நெக்ஸ்ட் டே ஃபுல்லா புண்ணாட்டு. அப்புறம் என் கூட்டாளி ஒருத்தர் சொன்னா ஜும் போ உஸ்தாத், ரொம்ப பயந்தா இருந்தேன் உஸ்தாத் பார்க்க போனேன். அப்புறம் உஸ்தாத் கேட்டார் இப்படி இருந்தியா கச்சாவா இருக்குன்னு, அதெல்லாம் கேட்டுன்னு சொன்னேன். அந்த நைட்டு போய் சொல்லு உஸ்தாத், ஒரு மரத்துக்கிட்ட என்னமோ உருவம் பார்த்தேன், அந்த உருவம் பார்த்ததுலேருந்து எனக்கு டீ ஒரு மாதிரி இருக்கு உஸ்தாத். ரீசனா அடிக்கடி எனக்கு ஏதோ அமுக்குற மாதிரி இருக்கு, உருவம் பார்க்குறேன். நீ சைராஸ் அவர் சொன்னார், எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்குதா, சொன்னாரு sudah kacau tempat orang-orang macam tu, you tak patut kacau lagi-lagi malam. Pernah சொன்னேன் Ustaz saya, you jangan risau, you sembahyang you punya Tuhan, sembahyang kuat, tak ada siapa kacauன்னு சொன்னாங்க. நானும் சரி நான் memang நான் சாமி கூப்பிடுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு அளவுக்கு மந்திரம் அந்த இதெல்லாம் படிச்சிருக்கலாம், பேசிக்கெலாம் எனக்கு தெரியும். ஸோ தூங்குற மணிக்கு அந்த மந்திரம்லாம் படிக்க ஆரம்பித்தேன். கண்டு சஷ்டி கவசம் எல்லாத்தையும் படிக்க ஆரம்பித்தேன். அடுத்து என்ன நடந்தது? பாடலுக்கு பிறகு மீண்டும் பேசுவோம். மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையிலும் நடந்திருக்கா? இதை எப்படியாவது மர்மதேச நிகழ்ச்சியில் சொல்லியே ஆகணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணி லைன் கிடைக்கலையா? கவலை விடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பெயர் #MD 036 491 3333. உங்க பெயர் மற்றும் #MD அப்படின்னு டைப் பண்ணா போதும். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஒரு 1 வீக் கழிச்சுக்கா அந்த பரீட்சை முடிஞ்ச எல்லாமே சொல்லிட்டு பலே பண்ண போறான்னு சொல்லிட்டு என் ஃபேமிலி வந்து கொஞ்சம் தூரம் கிடால இருக்காங்க. ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸோட நான் கொஞ்சம் லேட்டாக பலி பண்ணேன். 2 days 1 day கழிச்சு பலி பண்ணுவேன். எல்லாமே பலி ஆச்சு, நானும் சம் ஸ்டூடெண்ட்லாம். ஆனால் என் டிலேயில் வந்து மேமம் கோசம் ஆச்சு. ஸோ நானும் சரி இந்த இதுதாங்க எனக்கு இப்போதைக்கும் ஞாபகம் இருக்கு. என்ன ஆச்சு? அந்த நைட்டு நான் லைட்டு திறந்து எல்லாத்தையும் லைட்டு திறந்து கதவு சத்திட்டு தூங்கிட்டேன். நம்புறீங்களோ இல்லைக்கா, கதவு வந்து யாரோ வேகமா தட்டுற சத்தம். உங்களுக்கு அந்த தூக்கத்து கண்ணு மூடுறப்ப உங்களுக்கு அந்த சத்தம் வேகமா கேக்குது. நானும் அந்த முழிச்சு ஏஞ்சுதே உடம்புலாம் வேர்வை. கதவு பாக்குறேன், நான் மேல தப்பா போட்ட கதவு திறந்து இருக்கு. உள்ளே இந்த தப்பா போட்ட கதவு திறந்து இருக்கு.
கதவு திறந்துருக்கா? அப்புறம் எனக்கு கிளியரா ஞாபகம் இருக்குக்கா. எல்லாத்தையும் சாத்திட்டு கண்ணாடி திறந்து விட்டேன், லைட்டு திறந்து விட்டேன், கதவு மட்டும் தாப்பா போட்டு சாத்திட்டேன். தாப்பால் போட்ட கதவு எப்படி திறந்தது? கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்துட்டு என் லோக்கருக்கு ரீச் பண்றேன். எனக்கு தெரியுது ஒரு பொம்பளை உருவம்க்கா. பாய் ஹாஸ்டல்ல ஒரு பொம்பளை உருவம் அந்த கதவு நின்று அப்படியே பார்த்துட்டு. எப்படி இருந்தாங்க? மல்லிகை கேர்ள்ஸ் இந்த கூட சொல்லுவாங்க, அந்த மூஞ்சி எல்லாமே மூடி இருக்குமே, முடி தெரியல, அப்படியே அந்த உருவம் கருப்பு கலர்ல கதவு கிட்ட லைட் திறந்துருக்கேன். கதுட்ட அந்த இடத்துல மட்டும் ஒரு மாதிரி ஆக்கா இருந்துச்சு. வீடியோ லைட்டு சாத்தி இருந்துச்சு, ரூம் லைட் மட்டும் தந்துடும், அப்படியே நிக்குது. நான் பார்த்தேன். அப்புறம் மனசுல ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய்னு உள்ளாங்கி சொல்லிட்டு நான் அப்படியே நிக்க, அது அங்கேயே நிக்குதுக்கா. ஏன்னா அது கத்த முடியல, அந்த ஷாக்குனால எனக்கு கத்த முடியல. கொஞ்சம் கொஞ்சமா ரூம்புக்குள்ள வர பாக்குதா, நான் முடியல. எனக்கு தெரியுது அது ஒரு மாதிரி அந்த பிந்து கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகுது. அப்புறம் நானும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு அப்படியே கொண்டு உட்காந்துட்டு அப்படியே தூங்கிட்டேக்கா. நம்புறீங்க இல்லைன்னா நான் என்ன பைத்லினால இந்த செஞ்சேனோ அப்படியே தூங்கிட்டேன். என் கட்டில் போய் கதவு சாத்தல. கதவு என்ன அங்க போகவே பயமா இருக்குக்கா. ஏதோ என் கூட்டாளி கட்டில் போல என் லோக்கர் பக்கத்துல தெரியும். அவங்க உட்காந்து அப்படி படுத்துட்டு நாளைக்கு காலையில் எழுச்சி இந்த கதையை வந்து அந்த காட்டுக்கார்ட்ட சொன்னேன். இந்த காட்டுக்கார சொன்னா, ஆமாயா ராத்திரில மேமாங்க கச்சாவாதான் இருக்கும்யா, நானே நிறைய வாட்டி குஞ்சி ஜாம், அவங்க வந்து ஒரு 3 o'clock 6 o'clockலாம் குஞ்சி ஜாம் பண்ணுவோம் காட்டுக்காரங்க. எனக்கு இந்த மாதிரி கச்சாவாதான் இருக்கும், அதெல்லாம் உண்மையை நினைக்காத. அவங்களுக்கு என்ன மாதிரி கச்சா வரும் இந்த கார்ட்ஸ்க்குலாம்? அவங்க கார்டு சொல்லுவாங்க, தொல்லும் தொல்லும் கூப்பிடுறது, சினி சினி இந்த மாதிரி கூப்பிடுறது ரொம்ப இந்த குரல் தான். அவங்க சொல்லியிருக்காங்க இந்த பொம்பளை உருவம் திடீர்னு டாய்லெட்ல இருந்து வெளியே நடந்துட்டு இருக்கிறது, அவங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் சொல்றேன் இதெல்லாம் தெரியல bang, saya takut malam ni gak saya nak balik tapi nak buat macam mana, rumah kat Kedah tapi malam ni just duduk lah dengan abang சொன்னா. நானும் சரி வேற வழியில இதான் கடைசி நைட்டு abang கூட உட்காந்துட்டேன். அப்புறம் அப்பாங்க வந்து திடீர்னு ஒரு 3 மணிக்கு காட்டு அந்த குஞ்சி ஜாம் பண்ண போறான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. காட் ரூம்லயே உட்காந்துருக்கேன். காட்டு ரூம் அந்த காட்டு கூட உட்காந்துட்டு இருந்தேன், போன் விளையாண்டு இருந்தேன். அப்புறம் அப்பாங்க ஒரு 3 மணிக்கு குஞ்சி ஜாம் போனப்ப சரி அப்பாங்க போயிட்டாரு, நம்ம அப்படி கொண்டா தூக்கத்தை போடுவோன்னா அந்த சோஃபா மாதிரி இருந்துச்சுக்கா. காட்டு ரூம்ல ஒரு சோஃபா மாதிரி இருந்துச்சு, அங்க உட்காந்துட்டு அப்படியே சாஞ்சி படுத்துட்டு இருக்கேன். கண்ணு மூடிடுறேன், திடீர்னு கதவு திறந்து யாரும் உள்ள வந்து அப்படி இருக்கோங்க்கா. நீங்க கண்ணை மட்டும் உங்களுக்கு மட்டும் போலி ரசு தானே, அந்த கதவு சத்தத்துல யாரும் உள்ள வர மாதிரி தெரியும் தானே. நானும் சரி அப்பாங்க வந்துட்டாங்கன்னா அப்படி சம்பவம் கீடோ பண்ணேன். திடீர்னு இந்த வேகமா மூச்சு விடுற சத்தம் தெரியுமாக்கா கேட்டுச்சு எனக்கு. நானும் என்னால அப்பாங்க ஓடிட்டு வந்தேன் கொஞ்சம் ஜம்ப் பண்ணிட்டு சொல்லிட்டு கண்ணு தந்த அட்டால் பாங்கன்னு சொல்றேன். அதே உருவம் மின்னுக்கு நிக்குதுக்கா. கரெக்டா எப்படி சொல்லுவாங்க, நான் உட்காந்துருக்கேன், அது நின்றா நீங்க எப்படி தலைய மேல கொஞ்சம் இருந்து பாத்துட்டு இருப்பீங்களா தெரியல. அப்பாங் அப்பாங் அப்பாங்கன்னு கத்துறேன். அப்பு செடி ஓடி வராரு. பாங் தெங்கோ அப்பு என் கண்ணுக்கு தெரியுதுக்கா. தெங்கோ அப்புன்னு அவர் கேக்குறாரு. அவர் கண்ணுக்கு தெரியுது, அவர் கண்ணுக்கு தெரியல எனக்கு. பாங் அது பிண்டு பாங் பண்ணி பாங் தெங்கோ பாங் என்ன அதுன்னு சொல்லிட்டு லைட்டு திறக்க ரூம் லைட்ட தட்டி அப்பு தெங்கோ லைட்டு திறந்தோன்னு இப்படி கோசம்க்கா. சொன்னா பாங் என் ரூம்லயும் கச்சாப்படுது, உங்க ரூம்லயும் கச்சாப்படுது, என்ன டார்கெட் பண்ணுது அப்பாங்கிட்ட சொன்னாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப பயந்தனால அது ஒரு எஃபெக்ட் ஆச்சு, உனக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. நான் சொன்னேன் உங்களுக்கு இது பட்டாதான் தெரியும்னு சொன்னது. அப்பாங்கே ஒரு டோஸ் விழுந்துச்சா? சரி அப்புறம் அப்பாங்க பேசாமட்டு சொன்னாரு, ஒன்றும் இல்லையா எனக்கு கோப்பி கலக்கி குடிச்சிட்டு இந்த நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி தர்கால எங்க ஊர்ல ஒரு தர்கா ரன் போச்சுக்கா. இந்த மாதிரி விஷயம்லாம் தர்கால தான் போவோம். அங்க போய் கயிறு கட்டி ஒரு ஃபியூ வீக்ஸ் கழிச்சு நல்லா தூக்கத்தை போட்டுக்கா. அதுக்கப்புறம் சம்பவம் பண்ணப்ப தச்சு ஒரு கச்சாவும் இல்லை. அப்பாடா, அந்த பேய்க்கு வேற ஆள் கடிச்சிருச்சு போல, டார்கெட் வேற மனசா கடிச்சிருச்சு போல. மர்ம தேசம் கதைகளை மீண்டும் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா நீங்க கேட்கலாம். எப்ப வேண்டும்னாலும் எங்கிருந்து வேணாலும் நீங்க கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.